إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியதாகும். ஷஅபான் மாதம் என்பது ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் அனைவர்களும் இந்த ஷஅபானுடைய இந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் சில சிறப்பம்சங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. كان رسول الله صلى الله عليه وسلم يصوم حتى نقول لا يفطر. நபி அவர்கள் நோன்பை விட மாட்டார்கள் என்று நாம் சொல்லும் அளவுக்கு நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ويفطر حتى نقول لا يصوم. அதே போன்று நோன்பு வைக்கவில்லை என்று நாம் சொல்லும் அளவுக்கு நோன்பு வைக்காதவர்களாகவும் இருந்தார்கள். فما رأيت رسول الله صلى الله عليه وسلم استكمل صيام شهر إلا رمضان. நபி அவர்கள் ரமலானை தவிர முழுமையாக நோன்பு நோற்ற வேறொரு மாதத்தை நான் பார்க்கவில்லை. وما رأيته أكثر صياما منه في شعبان. நபி அவர்கள் அதிகம் நோன்பு வைத்த மாதம் ஷஅபான் மாதம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபி அவர்கள் ரமலானை தவிர அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்றால் இந்த ஷஅபானுடைய மாதம். எனவே இந்த ஷஅபானுடைய மாதத்தை நபி அவர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். எனவே இந்த சிறப்பை நாமும் அடைய வேண்டும். நாமும் நோன்பு பிடிக்கின்ற விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஷஅபானை போன்று வேறொரு மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்பதை நான் பார்க்கவில்லை. அல்லாஹுவின் தூதரே, ஷஅபானை போன்று வேறொரு மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. மனிதர்கள் ரஜப் ரமலான் ஆகிய இரு மாதங்களுக்கு மத்தியிலே உள்ள ஒரு மாதம் தான் இந்த ஷஅபானுடைய இந்த மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். எனவே அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ்விடத்தின் பால் வணக்க வழிபாடுகள் உயர்த்தப்படுகின்ற ஒரு மாதமாகத்தான் அந்த ஷஅபானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹி அல்-அமாலு இலா ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீனிடத்திலே அமல்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்ற மாதம் அந்த ஷஅபானுடைய மாதம். எனவே ஃபஉஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்று எமது நிலைமை எவ்வாறு இருக்கிறது? நாம் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்கள் பாவத்தை பார்க்கிறது, எங்களுடைய கைகள் பாவத்தை பிடிக்கின்றது, எங்களுடைய கால்கள் பாவத்தின் பால் செல்கின்றது. நாம் முழுக்க முழுக்க பாவத்திலே மூழ்கி போயிருக்கின்றோம். எனவே அருமையானவர்களே, நாம் எவ்வளவு அமல் செய்ய வேண்டும், எவ்வளவு நன்மைகளை செய்ய வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒவ்வொருவர்களும் பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே எவ்வாறு நோன்பு நோற்றிருக்கிறார்களோ அதே போன்று நாமும் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியதை மாத்திரம் செய்ய வேண்டும். நபி அவர்கள் வழிகாட்டாத விடயங்களை விட்டும் நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ரமலானுடைய மாதத்திலே நோன்பை விட்டவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திற்குள்ளே நோன்புகளை கவா செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் விடுபட்ட அந்த நோன்புகளை கவா செய்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட ரமதானுடைய அந்த மாதத்திலே விடுபட்ட நோன்புகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அதை கவா செய்திருக்கிறார்கள். ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடுபட்ட நோன்பை கவா செய்ததாக ஹதீஸுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே விடுபட்டவர்கள் அந்த கவாவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு இந்த ஷஅபானுடைய நோன்புகளை நோற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எவ்வாறெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த வழிகாட்டல்களை நாம் சரியான முறையிலே பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எம்மை நாளை மறுமையுடைய அந்த வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா எம்மை கண்ணியப்படுத்துவார். எனவே அல்லாஹு தஆலா அந்த கண்ணியப்படுத்திய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பாராக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.